ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்ப்பேட்டை தாங்க வந்திருக்கேன். மளிகை ஜாமான் வாங்கலான்னு சொல்லிட்டு. எப்போயுமே வந்து மளிகை ஜாமான் வந்து மாசி, பங்குனி, சித்திரை இந்த மாதிரி மாதத்தில் தான் வந்து நான் வந்து வாங்குவேங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோட்டத்திலே இருந்ததுனால வந்து விட்டாச்சுங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா மிளகா கிடச்சிது. மிளகா மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேயே வாங்கி அரைச்சி எல்லாம் காய வச்சாச்சுங்க. சரி, கொத்தமல்லி செலவுலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து இப்போ செவ்வாய்ப்பேட்டை வந்திருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை போகிற வழிங்க. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வழி இருக்குங்க. நம்ம எந்த வழியில் வேணாலும் போகலாம். சரி, பூண்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்துச்சுங்க. சரி, வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். எல்லா வெரைட்டிலையும் பார்த்தீங்கன்னா விலையில் பூண்டு இருந்துச்சுங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கிலோ பூண்டு தாங்க நான் வாங்கினேன். 90 ரூபாய்க்கு இருந்துச்சு, 110 ரூபாய்க்கு இருந்துச்சு. எல்லா விலையிலையுமே இருந்துச்சுங்க. பெரிய வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சுங்க. 3 கிலோ 100 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. செவ்வாய்ப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை 2 கடை இல்லைங்க, ஆயிரக்கணக்கான கடைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. நமக்கு எந்த கடையில் பார்த்தீங்கன்னா வாங்கணுமோ நம்ம அந்த கடையில் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கலாங்க. ஹோல்சேல் விலையில், ரீட்டைல் விலையில் எல்லாமே கொடுப்பாங்க. மளிகை ஜாமான் மட்டும் கிடையாதுங்க, நமக்கு வீட்டுக்கு தேவையான எண்ணெய், சோப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு டைம் சீவக்காய் வாங்கியிருந்தேங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. சரி, அதனால் பார்த்திங்கன்னா 2-3 டைம் இங்கே தாங்க வந்து நான் மளிகை பொருள் வாங்கிட்டு இருக்கேன். கடைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டேங்க. நான் தான் வந்து ஃபஸ்ட்டாலாம் வந்திருந்தேன் இங்கே. இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா குமார்னு சொல்லிட்டு இந்த கடைங்க. நான் வந்து பார்த்தப்போ ஒரு தாத்தா தான் இருந்தார். நானும் பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதலாளாக பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போயிருந்தேங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, மிளகா, புளி எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எண்ணெய், சேமியா பேக்கெட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. நான் பில் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை போயிட்டு வந்தாச்சுங்க. நல்லா வெயில் வந்ததும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அப்படியே செவ்வாய்ப்பேட்டையெல்லாம் சுற்றிட்டு ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சுங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா யாராவது கூட இருந்திருந்தாங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து அதுவும் இல்லாமல் ஹேண்ட்பேக் மாதிரி கொண்டு போயிருந்ததுன்னா வைங்களேன், ஃபோன் வந்து அதில் மாட்டி வச்சுட்டு அப்பப்போ வந்து வண்டியில் நின்றுட்டே வந்து வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹேண்ட்பேக் மாதிரி கொண்டு போகாமல் பர்ஸாக கொண்டு போயிட்டேன். டிக்கியில் வச்சு ஒவ்வொரு டைமும் எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, யார் உள்ளே வைக்கிறது, வெளியிலேயே ஃபோனை வச்சுக்கலாம், யார் டிக்கியில் போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னுடைய அறிவு பாருங்க அப்படி யூஸ் பண்ணியிருக்குது. என்ன பண்ணிட்டேன்னா வண்டியில் வந்து அந்த கொக்கி மாட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை சொருகி வச்சுட்டு அப்படியே போனேன். போயிட்டு இருக்கும்போது ஃபோனுக்கு தொப்புன்னு விழுந்துருச்சு. அப்புறமேட்டு பக்கத்தில் நாங்கள் பின்னாடி இருக்கீங்களா ஃபோனு நாங்கள் எப்படியும் ஃபோன் வந்து வண்டி ஏறதுக்குள்ளே போய் ஃபோனை எடுத்தாச்சு. வண்டி அப்புறம் ஸ்டாண்ட் நம்ம இந்த வண்டியில் ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாது. ஸ்டாண்டு உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். காலி என்னதான் விட்டு தொலைனாலும் ஸ்டாண்டு மட்டும் மாட்டவே மாட்டாது. வெறுங்காலில் வந்து ஸ்டாண்ட் எடுத்தால் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. செப்பல் போட்டுக்கிட்டெல்லாம் ஸ்டாண்ட் எடுத்தால் எடுக்கவே முடியலைங்க. அவங்க வேறு பக்கத்தில் கடையில் சீக்கிரம் போங்க ஃபோனு அப்படின்னாங்க. அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு போய் நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் தப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா போக நான் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு போனதுனால ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு. நல்ல வேலை எந்த வண்டியும் வந்து ஏறல. நானே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோனு ஓசி ஃபோன் வாங்கிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, எல்லாம் போயிட்டு ஒரு கடையில் வந்து வாங்கிட்டு விட்டேன். ஏன்னா அது நம்ம ஏற்கனவே வந்து செவ்வாய்ப்பேட்டையில் தான் எப்பயுமே வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 17 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா.
அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் மாமியார் இருந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா செவ்வாய்ப்பேட்டில் தான் வந்து எல்லா ஜாமானும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நானும் அங்கேயே தான் வாங்கிட்டு இருக்கேன். எப்போ வாங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிவக்கா வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு டைம் இந்த கடைக்கு போயிருந்தேன். மற்ற கடையில் வந்து விசாரிச்சதை விட பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து சீவக்காய் ரேட் ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 30-40 ரூபா வந்து கம்மியாக இருந்துச்சு சீவக்காய். சரி சீவக்காய் ரேட்டு கம்மியாக இருக்குது, மளிகை பொருள் மற்ற கடையை விட இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு நானும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டே நாம் தான் அந்த கடைக்கு போனது. ஒரு தாத்தா இருந்தார். சரி நான் வெயிட் பண்ணுறேங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு அக்கா வந்து ரொம்பலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு தம்பி வந்து சாமிக்கெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி பூ விளக்கெல்லாம் போட்டு சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டிங்களா தம்பினா சரி எடுத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ எடுத்து வந்தாச்சு. பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பை ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஏன்னா இந்த கவரே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொத்தமல்லி பார்த்திங்கன்னா பை வந்து சாய்ச்சி போட்டு கொண்டு வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கீழே பைக்குள்ளேயே கொட்டிருச்சுங்க. ஏதோ தெரியுதுங்களா? பையில் வந்து கொட்டிருச்சு. அப்புறம் நிறைய கொட்டிருச்சு அப்புறம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பையில் தான் இருக்குது. அதனால் போட்டு அரைச்சிக்கலாம். சரிங்க, இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாரிங்க, கொத்தமல்லியில் வந்து கொட்டை ஒன்றும் இல்லை. இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 கிலோ கொத்தமல்லி. இது பை இப்படி சாய்ச்சி போட்டு வண்டியில் கொண்டு வரதுனால இதில் இருந்தது கொஞ்சம் அப்படியே மேலே வந்துருக்குது. கொட்டை ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா நாட்டு கொத்தமல்லி வாங்கியாச்சு. இது வந்து கறி மசாலாக்குங்க. இது எல்லாமே கறி மசாலாவுக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே கறி மசாலாக்குங்க. சோம்பு, சீரகம், கடுகு வந்து வீட்டு யூஸுக்கு. இது வந்து ஸ்டாரு, மராட்டி முக்கு, இது வந்து கிராம்பு, இது கடலைப்பருப்பு, வெந்தயம், இது வந்து கல்பாசி, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வீட்டுக்கும் கறி மசாலா தூளுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா கறி மசாலுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு. சரி இப்போதைக்கு ஃபார்ச்சூன் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்ச்சூன் மட்டும் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூளுக்குங்க. இது 3 கிலோ சாம்பார் தூளுக்கு. இது அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு சாம்பார் தூளுக்கு வேணும் பொருள். எல்ஜி பெருங்காயம் 1, அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் அதுக்கும் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, அப்புறம் அதுக்கும் பார்த்திங்கன்னா தனியாக வந்து இதில் ஜீரகம். இதுக்கு ஒரு ஜீரகம், அதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஜீரகம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வெந்தயம், இதில் ஒரு வெந்தயம் இருக்குது, அங்கே ஒரு வந்து பாருங்கள் அது அதில் ஒரு வெந்தயம் இருக்குது. இது வந்து குழம்புக்கு வந்து பச்சை பயிருங்க. அவ்வளோதான். எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரைக்கிற வேலை தான். ஓகேங்க, எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சி காய வச்சு வறுத்து காய வச்சு இது பண்ண போகிறேன். அந்த வேலை தான் வந்து இதாக போகுது. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க, பாய்.